பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகம் முன்பாக அதன் தொண்டர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்ட தாவேக பொறுப்பாளர் அஜிதா தலைமையில் தொண்டர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் விஜயின் காரை வழிமறிக்க முயன்ற நிலையில் அவர் காரை நிறுத்தாமல் சென்றது சர்ச்சையானது. அதன் பிறகாக அதன் தலைமை நிர்வாகிகள் இவருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முற்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகம் முன்பாக அஜிதா மற்றும் அவருடைய தரப்பு நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, ஏற்கனவே இது தொடர்பாக தாவேகாவுடைய தலைமை நிர்வாகிகளோடு இவங்க பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது தொடர்ந்து அவர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னதான் அங்க நடக்குது? நிச்சயமாக இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்டத்திற்கான மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்றது. இதற்காக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாகவே தலைமை அலுவலகத்தில் வந்திருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மன்றத்திலும் தற்பொழுது கட்சி சார்ந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அஜிதா என்பவர் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக மாற்று ஒருவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இதற்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் நியாயம் கேட்கும் வகையில் இன்று காலை முதல் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் சென்னை பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்தார். இந்த நிலையில் விஜய் அவர்கள் காரை மறித்து தன்னுடைய நியாயத்தை கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு சென்று பிறகு சில மணி நேரத்திற்கு பிறகு அனைத்து அந்த கிட்டத்தட்ட 8 மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்களை அறிவித்ததற்கு பிறகு புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் விஜய் கிளம்பும் முன்பு வரை தான் எனக்கான நியாயத்தை கேட்காமல் செல்ல மாட்டேன் என அஜிதா காத்திருந்த நிலையில் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் மற்றும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது போல அவரை மாற்று சாலைக்கு அழைத்து சென்று கட்சியில் இன்னும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை, தூத்துக்குடி சார்ந்த பொறுப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என சமாதானம் பேசிக் கொண்டிருந்தனர். இதே வேளையில் சற்றும் எதிர்பார்க்காமல் விஜய் அவர்கள் தன்னுடைய காரில் பனையூரில் இருந்து நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை, தனக்கான நியாயம் கிடைத்துவிடும் என நம்பியிருந்த அஜிதா தற்பொழுது பொறுப்புகள் நியமிக்கப்பட்டு விட்டதாகவும் மாற்று ஒருவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டதாகவும் தகவல் அறிந்தவுடன் தற்பொழுது காரில் சிறிது நேரம் அமர்ந்திருந்த அஜிதா தற்பொழுது மீண்டும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சாகும் வரை நான் இந்த இடத்திலிருந்து நியாயம் கிடைக்கும் வரை கிளம்ப மாட்டேன் எனவும் அவர் அங்கு வாய்மொழியில் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட மீண்டும் CTR நிர்மல்குமார், அதாவது கட்சியின் இணை பொதுச் செயலாளர், வெளியே வந்து ஏன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள், உள்ளே சென்று பேசலாம் என தெரிவித்ததும் மீண்டும் எங்களை ஏமாற்றாதீர்கள், சாகும் வரை நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் புறப்பட மாட்டோம், புசி ஆனந்தை வெளியே வர சொல்லுங்கள், கட்சியின் பொதுச் செயலாளரை வெளியே வர சொல்லுங்கள், அவரிடம் பேச வேண்டும் என தற்பொழுது தனது ஆதரவாளர்கள் 30க்கும் மேற்பட்டோருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்று காலை முதல் உணவு கூட அருந்தாமல் எங்களுக்கான நியாயத்தை கேட்டு வருகிறோம், இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என கட்சியின் தலைமை, அதாவது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தின் வெளியில் நின்று தற்பொழுது இந்த தர்ணா போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வந்து பேசுவாரா, அடுத்த கட்ட நகர்வு என்ன, இவருக்கான பொறுப்புகள் ஏதாவது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, விஜய் அவரை கவனிப்பாரா, குறிப்பாக CTR நிர்மல்குமார் ஏன் இவரை அதாவது அஜிதாவை மதிக்கவில்லை, அவரை உள்ளே அழைத்து பேசவில்லை என செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த போதிலும் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அதற்கான அந்த கேள்வியை தவிர்த்து சென்றார். அதற்கு மாற்று கேள்விகளை கேளுங்கள் என அதற்கான பதிலை அளிக்க மறுத்தார். இந்த நிலையில் அஜிதா நீண்ட நேரம் காத்திருந்தும் எந்த ஒரு அறிமுகம், அதாவது அவருக்கான உள்ளே அழைத்து பேசக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாத நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருடைய அந்த தர்ணா போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சாகும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விஷ்ணு, ஏற்கனவே தாவேகாவுடைய தலைமை நிர்வாகி நிர்மல்குமார் இவர்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில எந்த உடன்பாடும் ஏற்படவில்லையா? இது தொடர்பாக அஜிதா தரப்பினர் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையே விஜய் அவர்கள் பனையூரில் இருந்து செல்லும் பொழுது மீண்டும் காரை மறித்து அது செய்தியாகிவிடாமல் தலைவரை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அஜிதாவை அழைத்து, அதாவது விஜய் செல்லும் சாலையில் இல்லாமல் மாற்று சாலையில் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது போல அவரிடம் பேசி வந்ததாகவும், தற்பொழுது விஜய் அவர்கள் கிளம்பிவிட்டதே ஒரு சிறு நேரத்துக்கு முன்பாகத்தான் அஜிதாவிற்கு தெரியும் எனவும் அவருடைய நிர்வாகிகள், அதாவது அவருடைய கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனிடையே எங்களை
ஏமாற்றி விட்டார்களா என்ற கோணத்தில் தற்பொழுது மீண்டும் அவருடைய உண்மை அறிந்து தற்பொழுது மீண்டும் தலைமை அலுவலகத்துக்கு முன்பு வந்து நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்கிறார். இன்று காலையிலிருந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்து தங்களுக்கான நியாயத்தை கேட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவது போல, அதாவது தூத்துக்குடிக்கு இன்னும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை, உங்களுக்கான அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் என CTR நிர்மல்குமார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை விஜய் அவர்கள் காரிலிருந்து புறப்படும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர் காரை மீண்டும் மறிக்காமல் அதை தடுத்து நிறுத்தவே அந்த நிகழ்வு என்பது நடந்திருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது அந்த கவலை தெரிவிக்கிறார்கள். இதனை அறிந்த அவர்கள் மீண்டும் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பு அமர்ந்து தற்பொழுது அந்த தர்ணாவை தொடர்ந்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரம் இந்த தர்ணாவில் ஈடுபட்டு வருவார்கள். இதற்காக, அதாவது தர்ணாவில் ஈடுபட்ட பொழுது நிர்மல்குமார் மீண்டும் வெளியே வந்து வேண்டாம் என தெரிவித்தார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி, இதற்கு மேல் நாங்கள் இங்கிருந்து செல்ல முடியாது, நாங்கள் உழைத்த உழைப்பிற்கு எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என எண்ணி அவரை வெளியே வர சொல்லுங்கள், பொதுச் செயலாளரை நாங்கள் பார்க்க வேண்டும், அவருடன் பேச வேண்டும், ஏன் எங்களுக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை என்பதற்காக அவர்கள் பேசுவதற்காக தற்பொழுது காத்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் CTR நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகத்தில் ஜனநாயகம் அதிகப்படியாக இருக்கிறது மற்ற கட்சிகளை விட என பேசியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அஜிதா தற்பொழுது அலுவலகத்தின் வெளியே நின்று அமர்ந்திருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஜனநாயகம் எங்கே என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தர்ணாவில் தொடர்ந்து இந்த அஜிதா என்பவர் நியாயம் கிடைக்கும் வரை அமர்ந்து போராடுவேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சாகும் வரை எனக்கான நியாயத்தை நீங்கள் சொல்லாமல் இங்கிருந்து நான் புறப்பட போவதில்லை எனவும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளரும் தலைமை நிர்வாகிகளும் என்ன செய்வார்கள் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இப்படியாக இந்த தர்ணா போராட்டம் என்பது தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.